ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சப்பாத்தி, நான், தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் தாங்க பார்க்க போகிறோம். பன்னீர் கார்லிக் புர்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப நேரம் நம்ம கிச்சனில் நிற்கணுங்கிறது இல்லை, 5 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 4 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பூண்டை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு பூண்டை நல்லா வதக்கிக்கலாங்க. பூண்டோட கலர் நமக்கு கொஞ்சம் மாறணும். அதே மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் நல்லா செவந்து வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் பூண்டை நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம வரமிளகா ஊற வச்சுருக்கோங்க 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. அதை நம்ம நல்லா சின்ன ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. காஷ்மீரி மிளகா 7 எடுத்திருக்கேங்க. காரத்துக்கு வரமிளகா 3 மிளகா எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். வெங்காயம் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒரு குடமிளகாய் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. கொஞ்சம் நம்மளுக்கு சீக்கிரமாக குடமிளகாய் வெந்துடும். அதனால் இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் பிடிக்குமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குடமிளகாயை ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் பன்னீர் சேர்த்துக்கலாங்க. 200 கிராம் அளவுக்கு பன்னீர் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் பன்னீரை துருவாமல் அப்படியே சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் பன்னீரை நல்லா கையில் உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பன்னீர் கேப்சிகம் ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அந்த எண்ணெயிலேயே பன்னீர் நமக்கு சீக்கிரம் வெந்துருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேங்க. வெங்காயத்தில் நம்ம உப்பு சேர்த்துருக்கறனால உப்பு பார்த்து அளவாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. ஏன்னா நம்மளுக்கு வரமிளகாயில் இருக்க தண்ணி சத்து கொஞ்சம் குறையணும். அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்லா நமக்கு தண்ணியை நல்லா வத்திருச்சு. அவ்வளோதாங்க. இனி நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிற வேண்டியது தான். ரொம்ப டேஸ்டியான பன்னீர் கார்லிக் புர்ஜி சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. சப்பாத்தி, நான், தோசை கூடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நேரம் நம்ம கிச்சனில் நிற்கணுங்கிறது இல்லைங்க. 5 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.